ஓகே, இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா தேவன் நமக்கு நிச்சயமாக ஒரு நல்ல காரியங்களை செய்வார். நல்லது நடக்காமே நம்ம லைஃப்பில் இருக்காது. நிச்சயமாக நல்லது நடக்கும். நாம் நினைக்கலாம் சில நேரங்களில் இதுலேருந்து தாண்டி நான் எப்படி போவேன் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நல்லது நடக்கும், நடக்காமே இருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுவோம், நல்லது நடக்கும், நடக்காமே இருக்கிறார். நிச்சயமாக நல்ல காரியங்கள் நம்ம நடக்கும், அது நடக்காமே இருக்கிறாரு. யார் தேவனை முக்கியத்துவம் படுத்துகிறார்களோ அவங்கள காட் முக்கியத்துவம் படுத்துகிறார். ஒரு மனுஷன் எங்கே உட்காந்து வேணாலும் ப்ரேயர் பண்ணலாம், ஆனால் அவன் முழு மனதுடன் ப்ரேயர் பண்ணணும். அவன் எங்கே உட்காந்து எந்த நேரத்துலையோ எப்போ வேணாலும் கர்த்தரை தேடலாம். அவன் தேடுறது ஒருவேளை ஆண்டவர் கேட்கலையோ அப்படிலாம் இல்லை. நீங்கள் ஆண்டவருக்காக நீங்கள் முழு மனதோடு நீங்கள் எங்கே உட்காந்து தேடினாலும், எந்த நிலையில் எந்த சூழ்நிலை உட்காந்து நீங்கள் ஆண்டவரை தேடினாலும் அதை ஆண்டவர் ஹானர் பண்ணுறாரு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த மனுஷனோட வாழ்க்கை எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா அவர் பார்த்தோன்னா ஒரு லிமிட், இவங்க இவ்வளோ தூரம் தான் வரணும் கர்த்தருக்குள்ளே அப்படின்னு பழைய ஏற்பாடில் ஒரு ரூல் இருந்தது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ஆசிரியர் கூடத்துக்குள்ளே இந்த ஜாதி இந்த கோத்திரம் மட்டும்தான் உள்ளே போகணும் அப்படின்ட்டு இருந்தது. ஆனால் ஒரு மனுஷன் மட்டும் எப்போ பார்த்தாலும் கர்த்தருடைய ஆசாரிப்பு கூடாரத்திலேயே தங்கிட்டே இருந்தான். அவன் தங்கிட்டே தான் இருந்தான். ஆனால் அதை ஆண்டவர் பார்த்தாரா அப்படின்னா நிச்சயம் பார்த்து அதை ஹானர் பண்ணி பைபிளில் எழுதியிருக்காரு. அந்த மனுஷன் யாரும் உங்களுக்கு தெரியுமா? யார்? மோசஸ் இருந்தார். ஆனால் மோசஸ் கிடையாது, இது யோசுவா. யோசுவா பார்த்தோம் அப்படின்னா இவர் யார் ஆசாரிப்பு கூடத்துக்கு உள்ளே போகலாம் அப்படின்னா லேவி கோத்திரத்தார் மட்டும்தான் உள்ளே போக முடியும். ஆனால் யோசுவா என்ன கோத்திரம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். என்னாகமம் 13:7 எப்ராயிம் கோத்திரத்தில் நூனின் குமாரன் ஒசேயா. அவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா 14 வாசிக்கலாம். ஒசேயா அப்படிங்கிறதுக்கு மீனிங், ஒசேயாங்கிற பேரை யோசுவான்னு மாற்றினது மோசஸ். அந்த யோசுவா எப்ராயிம் கோத்திரத்தார், மோசை லேவி கோத்திரத்தார். ஆனால் பார்த்தீங்கன்னா லேவி கோத்திரத்தார் தான் உள்ளே போக முடியும். ஆனால் யோசுவா எப்போ பார்த்தாலும் உள்ளே போல அந்த வெளியிலேயே பாருங்கள், ஆசாரிப்பு கூடது உள்ளே மோசஸ் மட்டும் தான் போக முடியும். ஆனால் வெளி பிரகாரத்தில் அவுட்டர் டோரில் யார் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாரா, எப்போ பார்த்தாலும் கர்த்தருடைய சமம் தேடிட்டே இருந்தது பார்த்தீங்கன்னா யோசுவா. அதை காட் எங்கே எழுதியிருக்கிறார் அப்படின்னா யாத்திராகமம் 33:13 எடுத்து வாசிக்கலாம். அப்போது இந்த இடத்துல காட் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு? மோசஸ் கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறாரு. மோசஸ் கிட்ட தான் அவர் பேசணும் வந்தார். ஆனால் அந்த இடத்துல யாரை மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னா யோசுவாங்கிற ஒரு வாலிபன் எனக்கு தேடிட்டு இருந்தான். அப்போ நீங்கள் ஒருவேளை கர்த்தருடைய சமூகத்தை உங்கள் வேலை ஸ்தலத்துலையோ எங்கேனாலும் நீங்கள் தேடுனீங்க அப்படின்னா அதை யார் பார்க்குறா? காட் பார்த்துருக்குறாரு. இவரோட லிமிட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் தான். ஆனால் அந்த லிமிட்டே இல்லாமல் உட்காந்து தேடிட்டே இருந்தது யார் அப்படின்னா யோசுவா. அதனால தான் கர்த்தர் சொல்லியிருக்காரு, உன்னுடைய ஊழியக்காரன் எப்போதுமே என் சமூகத்தில் விட்டு பிரியாது இருக்கிறான். ஆனால் அவனுக்கு அது அப்படி இருக்குன்னு அவசியம் இல்லை. அதெல்லாம் பாருங்கள், ஒரு வாலிபனுக்கு கர்த்தருடைய சமூகத்தை எப்பயாவது தேடினாலும் இந்த இப்போ இருக்கிற காலத்தில் எப்பயாவது தான் தேடுவோம் இல்லையா? ஆனால் அந்த காலத்தில் பாருங்கள், யோசுவாவுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மக்கள் உட்காரவும் எழுந்திருக்கவும் விளையாடவும் ஆரம்பித்தார்கள் வசனம் இருக்குது. அவங்க பொழுதுபோக்கு பண்ணாங்க, நிறைய விஷயத்தில் பொழுதுபோக்கு பண்ணாங்க. ஆனால் ஒரு வாலிபன் நீ இதுக்கு மேலே வரக்கூடாது ஆலயத்துக்குள்ளே அப்படின்னு ஒரு கட்டில் இருந்த போதிலுமே அவன் ஆசாரிப்பு கூடத்தை விட்டு விலகாமல் கர்த்தரையே தேடிட்டதுனால தான் கர்த்தர் அவனை மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு லீடர்கிட்ட பேசும்போது உன்னோட வேலைக்காரன் என்னை தேடிட்டே இருக்கிறான் அங்கேயே உட்காந்துன்னு பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதான் எவன் ஒருவன் கர்த்தரை முக்கியத்துவம் படுத்தினானோ அவனை கர்த்தர் முக்கியத்துவம் படுத்துவார், நிச்சயமாக படுத்துவார். ஸோ இவரோட ஃபஸ்ட்டு பேர் என்னன்னு பார்த்தோம்னா ஓசேயா. நல்லா நான் வச்சுப்போம், ஓசேயா. யோசுவா அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன பார்த்தோம்னா சேவியர், மீட்டெடுக்கிறது, மீட்பர் அப்படின்னு ஒரு பொருள் அப்படின்னு நினச்சி யார் வச்சுருக்காரா? மோசஸ் யோசுவாக்கு வச்சுருக்காங்க. எப்படி யோசுவா கானான் தேசத்துக்கு போய் இவர் தான் லேண்ட் எல்லாம் பிரித்து கொடுக்குறாரு. அந்த கோத்திரம் எல்லாருக்குமே பிரித்து கொடுக்குறாரு. கானான்ங்கிற இளைப்பாறுதல் தேசத்துக்கு கொண்டு போனவரும் யோசுவா தான். இதை யாருக்கு எக்ஸாம்பிளாக பார்க்குறாங்க அப்படின்னா ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு சேவியர். அவர் எப்படி நம்மளை பரலோக ராஜ்யத்தில் இளைப்பாற பண்ண நம்மளை கூட்டிகிட்டு போகிறாரோ இப்போது, அதே மாதிரி முன் அடையாளமாக யோசுவா என்ற ஒரு மனுஷன் செஞ்சு முடிச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடியே மோசஸ் பேர் வச்சுட்டார், நீ யோசுவா அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இவங்க வனாந்திரத்துக்கு முதல் யுத்தம் யார் கூட நம்ம லாஸ்ட் வீக் கூட பார்த்தோம். வனாந்திரத்தில் செங்கடல் தாண்டி வனாந்திரத்துக்கு வரப்போ ஒருத்தங்க கூட யுத்தம் பண்ணுறாங்க. ஆண்டவர் யுத்தமே பண்ணக்கூடாது, நீங்கள் சோர்ந்து போயிடுவீங்க அப்படின்னா செங்கடல் தாண்டி வனாந்திரத்தை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. ஃபஸ்ட்டு யுத்தம் அப்படி யார் கூட பண்ணாங்கன்னா அமேலேக்குன்னு ஒரு ஜாதி கூட பண்ணாங்க. அதை பண்ண வச்சது மோசஸ் சமூகத்தில் நிற்கிறாரு, மேலே மலையில் போய் நிற்கிறாரு. கீழே யுத்தத்தை ஃபுல்லாக பண்ணது யார் அப்படின்னா யோசுவா மட்டும்தான். அந்த நேரத்தில் அவங்களுடைய ப்ராக்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய செங்கடல் வழியாக ட்ராவல் பண்ணி நிற்கிறாங்க. அங்கே தான் ஒரு வனாந்திரத்தில் ஃபஸ்ட்டு நிற்கிறாங்க.
எல்லாமே டயர்டாயிடுவாங்க. ஒரு ஊர் விட்டு ஊர் வரப்போ நம்ம எப்படி டயர்ட் ஆகும் இல்லைங்களா, சோர்ந்து போயிடுவோம்னா. ஆனால் ஒரு செங்கலை தாண்டி வரப்போ மக்கள் ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. அந்த இடத்துல பெரிய யுத்தம். ஏற்கனவே ஒரு ப்ராப்ளம் தாண்டி நான் வந்துட்டேன், இன்னொரு ப்ராப்ளம் என்னை மடங்கடிக்க பார்க்குதே அப்படின்ட்டு நம்ம திகைத்திருப்போம் சில நேரத்தில். இப்போ இந்த மனுஷன் யோசுவா பார்த்தோம்னா யுத்த மனுஷன். ஏன்னா எல்லாருமே சோர்ந்து போயிருக்கிறப்போ ஒரு எதிரி வந்து நம்மளை அட்டாக் பண்ணுறப்போ இவர் வந்து யுத்தத்தை பண்ணுறாருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மளுடைய குடும்பத்தில் இப்போ தான் ஒரு பெரிய ப்ராப்ளத்துலேருந்து தாண்டி சூழ்நிலையிலேருந்து தாண்டி வந்து நின்றுப்போம். மறுபடியும் ஒரு சூழ்நிலை நம்மளை தான் வந்து குறி வச்சு நம்மளை மடங்கடிக்க பார்ப்போம். ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே நிறைய யுத்தத்தை ஜெயிச்சு வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த யுத்தத்தை இப்போது ப்ரெசண்ட்டாக உங்கள் வீட்டில் என்ன ப்ராப்ளம் இருக்கோ அந்த யுத்தத்தையுமே கர்த்தர் யோசுவா மாதிரி உங்களை ஜெயிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா.